ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவர்கள் உனக்குரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் உனக்குரோதமாய் யுத்தம் பண்ண கூடுவார்கள், உனக்குரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்குரோதமாய் நிறைய யுத்தங்கள் வரதான் செய்யும். அது நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். சில அதிகாரிகள் நமக்கு விரோதமாக என்ன செய்யலாம்? யுத்தம் பண்ணலாம். இல்லைன்னா குடும்பத்தில் கூட சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். நம்ம குடியிருக்கிற எல்லையில் சில மனிதர்கள் தேவையில்லாத போராட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் தான் சொல்லியிருக்குது. யுத்தம் பண்ண மாட்டாங்கன்னு அந்த வசனம் என்ன செய்யலை சொல்லுவார்கள், பண்ண தான் செய்வார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு சொன்னார், என்ன சொன்னார் என்று சொன்னால், உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். எனவே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தந்திரமாக வருவான். அது வேலை பார்க்குற இடத்துல வரலாம், இல்லைன்னா உங்களுடைய சரீரத்தில் வரலாம். ஏதோ ஒரு ரீதியில் யுத்தம் பண்ண வரதான் செய்வான். யுத்தம் பண்ணுவான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அவனுடைய தந்திரங்களை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஆவியை பகுத்தறிந்து கொள்ளணும். சில மனிதர்கள் பேசும்போது இவர்கள் எந்த ஆவியில் பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறது இவர்கள் தானா, இல்லை இவர்களுக்குள்ளே செயல்படுகிறதான இந்த ஆவியா என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், அந்த ஆவியை கடிந்து கொள்வோம் என்றால், அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணுவோம் என்றால், என வான மண்டலத்துடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி மனிதர்களை பயன்படுத்தும். அது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக தான் எழும்பி நிற்கும். அப்போ உனக்கு விரோதமாக அவங்க யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, எபேசியர் 6:10 படியே கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும். அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையில் நம்ம பலப்பட வேண்டும். இன்றைக்கு வல்லமை உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆவில நிரம்பி ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆவில நடக்கிற கிறிஸ்தவனாக இருக்கணும். ஆவியில பேசுகிற கிறிஸ்தவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, எரேமியா 1:19 படியே நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன்னை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. உன்னை மேற்கொள்ள ஒரு மனுஷியாலும் முடியாது. ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய சேனை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்முடைய திரியேக தேவன் உன்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கைவிடுவாரா? மனுஷன் கையில் விட்டுருவாரா? பிரயாச வந்து போகிறீங்க, ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க, முன்னேறி செல்லுங்க, கர்த்தர் கூட இருப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை உறுதிப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.